வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக 2 டேஸ்ட்டான ரெசிபி பார்க்கலாம். அதில் வெஜிடபிள் குருமா செய்யலாம். நான் அதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் 4-5 முந்திரி பருப்பும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். அது இருக்கட்டும். இப்போ ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு அந்த மாதிரி கரம் மசாலாலாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். க்ரஷ் பண்ண பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாவும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சமாக சவு கட் பண்ணி போட்டிருக்கேன். பீட்ரூட் கொஞ்சம் போட்டிருக்கேன். வேறு என்ன காய் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் இந்த குருமாக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டா நல்லா இந்த காயெலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கசகசா முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த காயெலாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி இதை கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கசகசா பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி அதில் போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு ஒரு டேஸ்ட்டான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பன்னீர் மசாலா செய்யலாம். இந்த பன்னீர் மசாலா செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அது உருகுனதும் அதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் க்யூப்ஸு அதை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேன்லேயே கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது காயட்டும். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியும் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம்.
ஒரு 3-4 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம் ஒரு தடவை. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமும் கொத்தமல்லி தழை கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.